பெரியார் சிலைக்கு அருகில் போய் தன் கையில் இருந்த செருப்பை எடுத்து சிலையின் மீது திரும்ப திரும்ப அடித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் இது போன்ற குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவாக இன்றைக்கு தெரிகிறது. உங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறுகிறார்கள் என்று அதற்கு இவர் சொன்ன நாகரிகமான விடை என்ன தெரியுமா? அவையெல்லாம் நான் துப்பிய எச்சில் என்று சொன்னார். ஒருவேளை தலைவர் பிரபாகரனே வந்து சீமான் சொல்லுவதெல்லாம் பொய் என்று சொன்னால் அப்போது சீமான் என்ன செய்வார் என்றால் பிரபாகரனுக்கு 4 கெட்ட வார்த்தை மிச்சமில்லாமலாக இருக்கும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று காலை சென்னையில் விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதை எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன. எல்லோரும் பார்த்திருக்க கூடும். சென்னையில் அசோக் நகருக்கு அருகில் இருக்கிற ஜாஃபர்கான் பேட்டையில் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய நினைவு நாளை ஒட்டி பெரியார், அண்ணா, கலைஞர் சிலைகளுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு காலையில் ஒரு இளைஞர், அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி என்று இப்போது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பெயர் அஜய், வயது 33. அந்த இளைஞன் என்ன செய்திருக்கிறான் என்றால், பெரியார் சிலைக்கு அருகில் போய் தன் கையில் இருந்த செருப்பை எடுத்து சிலையின் மீது திரும்ப திரும்ப அடித்திருக்கிறான். இது ஒரு விதமான மனநோய் என்பது ஒரு புறம் இருக்கு. எல்லோரையும் அழைத்து வாருங்கள், பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னவுடனே அந்த பகுதியில் இருந்த மக்களெல்லாம் அந்த இடத்திற்கு திரண்டு வந்து அவனுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். இது காலையில் செய்தி. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற குமரன் நகர் R6 என்கிற அந்த காவல் நிலையத்தில் அவன் கைது செய்யப்பட்டு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டு இப்போது புழல் சிறையில் அந்த இளைஞர் இருக்கிறார். சரி, தவறு செய்தவனை தண்டித்தாகிவிட்டதே என்று நாம் கருதலாம். ஆனால் இப்படி குற்றவாளிகளை சமூகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை? அந்த அஜய் என்கிற அந்த இளைஞன்தான் அனைத்துக்கும் பொறுப்பு என்று சொல்ல முடியாது. அவன் மூளையில் இப்படிப்பட்ட அநாகரிகத்தை, ரவுடித்தனத்தை, அராஜகத்தை யார் விதைத்திருக்கிறார்கள்? நீங்கள் எண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பெரியாரை பற்றி பேசுவதே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் இது போன்ற குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவாக இன்றைக்கு தெரிகிறது. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சிலையை உடைப்பேன், நினைவிடத்தை தகர்ப்பேன், இப்படியே பேசி கொண்டிருப்பது முற்று முழுதாக அராஜகம், ரவுடித்தனம், இவற்றை மட்டுமே சமூகத்திலே கட்டவிழ்த்து விடுவது. இதுதான் அவர்களினுடைய ஒரே அரசியல். இதனை தாண்டி வேறு எந்த அரசியலும் இல்லை. அவர் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் எல்லாவற்றிலும் கோபம் இருக்கும், ஆவேசம் இருக்கும், ஒரு விதமான அநாகரிகம், அராஜகம் இருக்கும். எந்த இடத்திலும் உள்ளார்ந்த செய்திகள் இருக்காது. சொல்லுகிற செய்திகளுக்கு சான்றுகளும் இருக்காது. எனவே இப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டை இன்றைக்கு கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு இளைஞன் இன்றைக்கு சிறையிலே போயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் இப்படி ஒளிமங்கி போகிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் பெரிய காரணம் அவனை தூண்டி விடுகிறவர்கள்தான் பெரும் குற்றவாளிகள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அவர் பொய்யாக வெளியிட்ட புகைப்படங்களை பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் கட்சியிலே இருந்து சாறை சாறையாக மக்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி கூட அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கட்சியை விட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை வெளியேறிய போது அறிஞர் அண்ணாவிடத்தில் கேட்டார்கள், இப்படி வெளியேறி இருக்கிறார் என்று. அண்ணா சொன்னார், எங்கிருந்தாலும் வாழ்க என்றார். அது அவருடைய பண்பு. இவரிடத்திலே கேட்டார்கள், உங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறுகிறார்கள் என்று. அதற்கு இவர் சொன்ன நாகரிகமான விடை என்ன தெரியுமா? அவையெல்லாம் நான் துப்பிய எச்சில் என்று சொன்னார். நிறைய எச்சில் துப்ப வேண்டியிருக்கும் போல தெரிகிறது. நான் துப்பிய எச்சில், அதை வாங்கி திமுக கழகம் பூசிக்கொள்ளுகிறது என்று தன்னோடு இதுவரையில் இருந்தவர்களுக்கு அவர் தந்த கடைசி மரியாதை அதுதான். கருத்து வேறுபாடுபட்டு கட்சியில் இருந்து பிரியலாம், மாறலாம். பல கட்சிகளிலே இருந்து தானே இவருடைய கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மற்ற கட்சிகள் துப்பிய எச்சில்கள் என்றுதான் பொருளா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே இப்படி அநாகரிகமாக பேசுவது, இந்த புகைப்படம் தவறாக இருக்கிறதே, மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகனே சொல்லுகிறார் என்றார். அவருக்கு 2 கெட்ட வார்த்தையைத்தான் இவர் திரும்பவும் விடையாக தருகிறார். தலைவரினுடைய அண்ணன் மகன் என்கிற அந்த மரியாதை கூட இல்லை.
இப்போது சிலர் சொல்கிறார்கள், திரும்ப மறுபடியும் தலைவர் பிரபாகரனே வந்து சொன்னால்தான் இவர் கேட்பார் போல் இருக்கிறது என்று. கேட்க மாட்டார். சீமானை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். ஒருவேளை தலைவர் பிரபாகரனே வந்து சீமான் சொல்லுவதெல்லாம் பொய் என்று சொன்னால், அப்போது சீமான் என்ன செய்வார் என்றால், பிரபாகரனுக்கு 4 கெட்ட வார்த்தை மிச்சமில்லாமலா இருக்கும்? அவர் அண்ணன் பையனுக்கு கெட்ட வார்த்தை இருக்கிற போது அவருக்கு இல்லாமலா போய்விடும்? எனவே எல்லோரையும் கெட்ட வார்த்தைகளால் பேசுவது என்கிற ஒரு அரசியல் அநாகரிகத்தை இன்றைக்கு அவர் விதைத்து கொண்டிருக்கிறார். அதனுடைய செடிகள் தான் இப்படி அஜய் என்கிற பெயரிலும் வேறு வேறு பெயரிலும் எழுந்து வருகின்றன. எப்போதும் எது அரசியல்? ஒரு தலைவரோடு நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஒரு கட்சியிலிருந்து நாம் விலகி நிற்கலாம். இடிப்பேன், உடைப்பேன், அடிப்பேன் என்பதுதான் அரசியலா என்ன? தந்தை பெரியார் அவர்களின் சிலையை நீங்கள் செருப்பால் அடித்ததால் ஐயாவை அவமானப்படுத்தி விட்டதாக கருதலாம். வாழும் நாளிலேயே செருப்பு, சாணம், கல் எல்லாவற்றையும் பார்த்தவர்தான் எங்கள் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் என்ற பெயரை கேட்டவுடனேயே நான் வெறி கொன்றுவேன் என்று சொல்லுகிற மனநோயாளிகளை சிறைக்கு கூட அல்ல, கீழ்ப்பாக்கத்திற்கு அனுப்ப வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இது அரசியல் அல்ல. எனக்கு ராஜாஜி அவர்களோடு கருத்துக்களில் வேறுபாடு இருக்கலாம். அதை நான் வெளிப்படுத்துவதற்கான முறை இருக்கிறதா இல்லையா? ராஜாஜியோ, காமராஜரோ, அம்பேத்கரோ, முத்துராமலிங்க தேவரோ யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவதற்கான முறையும் நாகரிகமும் இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் நீங்கள் பெரியார்னு சொல்லக்கூடாது, ஈவேரான்னு சொல்ல வேண்டும். அவன் என் தாத்தன், இவன் என் பாட்டன், ஊரில் இருக்கிறவனெல்லாம் உன்னுடைய பாட்டன், எல்லாரும் தாத்தன், அப்பத்தா என்று பேசிக்கொண்டு யார் இந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த தலைவரை பொது வெளியில் இழிவு செய்கிற, கேலி பேசுகிற இந்த போக்கு தான் இன்றைக்கு அஜய் போன்ற இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. அவர் போதையிலே இருந்தார் என்று அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். இப்படி குடியில் அமிழ்த்தி போதையிலே என்னை கலைஞர் குடிக்க சொன்னார் என்று நீதான் இருக்கிறவங்க குடிக்க வைத்து கொண்டிருக்கிறாய். ஒரு குடிகாரர்களை வைத்து கொண்டு தான் உன்னால் கட்சி நடத்த முடிகிறது. அராஜகத்தை வைத்து கொண்டு தான் இப்படி பேச முடிகிறது. நாளைக்கே கூட என்ன அந்த ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிற சீமான் என்ன சொல்லுவார் என்றால், நாளைக்கு நான் வந்து சிறப்பால் அடிக்கிறேன், என்னை கைது செய்து பார். இந்த சண்டியர்த்தனம், இந்த ரவுடித்தனம் மட்டும்தான் அரசியல் என்று நினைத்தால் காலமும் மக்களும் அதற்கு விடை சொல்லுவார்கள். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தான் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். நிருபர்கள் அவரிடத்துல வந்து சீமான் பற்றி கேள்வி எழுப்பிய உடனேயே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். துணை முதலமைச்சருக்கு இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அந்த விடை தான் சரியானது. உதயநிதி இவருக்கெல்லாம் விடை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் சமூக நலன் கருதி, இளைஞர்களின் நலன் கருதி, அவர் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் தொடர்ந்து குற்றவாளிகளாக ஆக்கப்படக்கூடாது என்கிற அந்த அக்கறை கருதியும் தான் நாம் இந்த பதிவை வெளியிடுகிறோம். எனவே தமிழ்நாட்டின் அரசியல் ஒட்டுமொத்தமாக அராஜகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு முழு முதற் காரணம் இந்த சீமான் தான். பின்னால் இருக்கிறவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது பாலியல் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் சீமானுக்கு காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் இளைஞர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிற உரிமை யாருக்கும் கிடையாது. நன்றி, வணக்கம்.